நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 28/4/2013 ஞாயிற்றுக்கிழமை முதல் 4/5/2013 சனிக்கிழமை முடிய உள்ள வார ராசி பலன்களை பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தாக்கா அனுஷ நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் திருதிய திதியில் வாரம் துவங்கி இருக்கிறது. கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான நேரம்தான், இருந்தாலும் பகவான் பார்த்துப்பா. நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு சில ஜாதகத்தை பற்றி பார்ப்போம். இந்த வாரம் பார்த்தாக்கா அந்த வயசு ரொம்ப ஆகிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்தா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வயசு சில பேருக்கு 30 ஆகும், 32 ஆகும், 34, 36 ஏறிண்டே இருக்கும். ஆனால் கல்யாணம் தடைப்பட்டுட்டே இருக்கும். இந்த விவாகம் ஏன் தடைப்படுகிறதுங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறச்ச, அதாவது இந்த கலத்திரஸ்தானமான 7ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூடி நிற்பா. ஒரு சில ஜாதகத்தில் தான். நவாம்சத்தில் பார்க்குறச்ச பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை இல்லாமல் இருக்கும். எப்போவுமே பஞ்சமஸ்தானங்கிறது இந்த கேபிட்டல் மாதிரி, நம்ம ஹெட்டு மாதிரி தலை. அதில் நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்து இருக்கணும், வலிமையாக இருக்கணும், சுபகிரகங்கள் இருக்கணும், அல்லது சுபர் பார்க்கணும்பா. சுபர் எப்போவுமே ஜாதகத்தில் சோர்ந்து போகக்கூடாது. அதே நேரத்தில் திருதிய ஸ்தானம் நன்னா வலிமையாக இருக்கணும். திரேகானம், அஷ்டவர்க்கம், கரணம், பாவம், யோகம், திதி, வர்க்க யோகம், ஆதி யோகம், பரல் யோகம், நீச்சன யோகம், கரந்த யோகம், திராவக யோகம், இப்படி இந்த யோகங்கள்லாம் நல்லா இருக்கணும். இது யோகங்கள்லாம் கூடி தான் அந்த கலத்திரத்தை நாம் பிடிக்கிறோம். ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்குறச்ச கூட கணம், மகேந்திரம், ஸ்திரீ தீர்க்கம், தீர்க்கம், ராசி, ராசியாதிபதி, ரஜ்ஜு, வேதை, நாடி, யோனி, லக்கணம், ராசி, ராசியாதிபதி, இப்படிலாம் நம்ம பார்ப்போம். அந்த யோனி பொருத்தமும் அந்த மகேந்திர பொருத்தமும் நல்லா சுபமாக இருக்கணும். இது இந்த கலத்திரத்திலே பார்க்கலாம். ஒரு மனுஷாளுக்கு விவாகம் எப்போ கூடி வருங்கிறத நம்ம ஜாதகத்திலேயே பார்க்கலாம். அந்த கலத்திர சாணம் சுத்தமாக இல்லைன்னா நமக்கு இந்த பின்னடைவுகள் இருக்கும். அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். பகவானை சேவிக்கிறச்ச, பக்தியாக இருக்கிறச்ச, பிரார்த்தனையாக இருக்கிறச்ச எல்லாமே நமக்கு கைகூடி வந்துடும். கவலைப்படாதீங்க. சரி, இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் கிருபண யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. ஒரு வகையில் பார்த்தாக்கா நன்மைன்னு சொல்லலாம். வார பிற்பகுதியில் நமக்கு பல நன்மைகளை நாம் அடையலாம். முற்பகுதி பார்த்தாக்கா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கக்கிழமை, நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாளும் கொஞ்சம் சிறு தடைகள் இருக்கும். அந்த மனசே நமக்கு தடையாக இருக்கும். எப்போவுமே எண்ணத்துக்கும் செயலுக்கும் போராட்டம் இருக்கப்படாது. ஜாதகத்தில் 4 கிரகங்கள் ஒன்று கூடி இருக்கும். 2 சுபர் இருப்பா, 2 பாவிகள் இருப்பா. அதுதான் கிரக யுத்தம். அப்போ நம்ம எண்ணத்துக்கும் செயலுக்கும் போராட்டம். நம்ம கால் போகும், இந்த காரியத்தை செய்துருவோன்னு மனசு சொல்லும், கால் போகும். ஆனால் ஏதோ ஒன்று தடுக்கும். அந்த தடுக்கிறது என்னன்னா நம்மளுடைய ஆள் மனசில் இருக்கக்கூடிய நிலைகள். அப்போது ஆத்மா, அந்தராத்மா, பரமாத்மா, நிர்மாத்மா, சூட்சாத்மா, அந்த சூட்சம நிலையை உணர்றதுக்கு நாம் மௌனமாக இருக்கணும். மௌனமாக இருக்கிறது தான் சிறந்த தியானம். இரவில் படுக்கிறச்ச, நம்ம இரவில் சயனிக்க போகிறச்ச ஒரு 16 நிமிஷம் பகவானை பிரார்த்திக்கணும். ஓம் நமோ நாராயணாயங்கிற மகாமந்திரத்தை மனசுக்குள்ளேயே நம்ம பாராயணம் பண்ணலாம், பிரார்த்திக்கலாம், பகவானை கூப்பிடலாம், சயனிக்கலாம். நமக்கு ஆள் மனசோட சம்பந்தம் வந்துடும், ஆத்மாவோட சம்பந்தம் வந்துடும். நம்ம யாருங்கிறத உணரக்கூடிய சக்தியை இந்த வாரம் பகவான் தருவார். இந்த வாரம் நிதானமாகவும் அதே நேரத்தில் பதட்டமும் தடுமாற்றமும் இருக்கத்தான் செய்யும். அதில் நம்ம நிதானத்தை நாம் தான் வரவழைச்சிக்கணும். ராகுவுடைய சுழற்சி சற்று தடுமாற்றமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் நமக்கு பதட்டமாகவே இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்குது. வீடு மனைக்கு யோகங்கள் உண்டு. வீட்டுக்கு உபகரண பொருள்கள்லாம் வீடு தேடி வரும். வெளியூர் வெளிநாடு போகிறவாள்லாம் அசௌக்கியமாக போயிட்டு வரலாம். குருவுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்கிறதுனால வரன்லாம் வீடு தேடி வருவா. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 74% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. ஓம் நமோ நாராயணாய். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ஸ்வரூப யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. அனுஷ நட்சத்திரத்தில் திருதிய திதியில் வாரம் துவங்கி இருக்கிறதுனால 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நமக்கு எப்போவுமே மனசு ஒரு தெளிவு இருக்கும். எப்போவுமே பார்த்தாக்கா மனசு நினைக்கிறத, எண்ணங்கள் நினைக்கிறத செயலாக்கத்துக்கு கொண்டு வந்துடும் நம்மளுடைய தெளிவான உள்ளம். அந்த தெளிவான உள்ளத்துக்கு அதாவது ஊன்றுகோலாக இருக்கக்கூடியது பிரெயின். அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வாரம் நல்லா ஆதிக்கமாக இருக்கிறதுனால எல்லா எந்த ஒரு காரியமும் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். கவலைப்பட வேண்டாம்.
எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ராகுவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு போகிறவாள்லாம் நல்லா சௌக்கியமாக போயிட்டு வரலாம். குருபகவானுடைய சுழற்சியோட கேதுவுடைய சுழற்சி ரொம்ப அபரிதமாக இருக்கிறதுனால பக்தி பிரார்த்தனையில் மனசு எப்போவுமே லயிக்கும். சில பேர் அந்த கடன் உபாதைகளில் சிக்கி தவிச்சுன்னு இருப்பா. அவளுக்கெல்லாம் ஓரளவுக்கு அப்பாடான்னு மூச்சு விடுற அளவுக்கு பொருளாதாரம் கைகூடி வரும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 93% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1. ஓம் நமோ நாராயணாய. மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் சிரவண யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. கஷ்டம் சங்கடம் பிரச்சனைகள் ஒரு 3 நாளைக்கு இருக்கும். காரணம் 9 கிரகத்தில் 4 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் கூட அதிமுக்கியமான கிரகங்கள் சற்று தடுமாற்றத்தை கொடுக்கறதுனால வெளியூர் வெளிநாடு போகிறவாள்லாம் ஒரு முறைக்கு 2 முறை கொஞ்சம் யோசிக்கணும். 4 நாள் நாம் கொஞ்சம் எதுலையுமே கவனமாக இருக்கணும். புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையும் எதுலையுமே கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருந்தால் எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பா. எதிர்பாராத நன்மைகள் நடந்தாலும் கூட அந்த நன்மை நமக்கு பயன் தராது. காரணம் குருவுடைய சுழற்சி சற்று பின்னடைவு, சந்திரனுடைய சுழற்சி சற்று பின்னடைவு. இப்படி ரெண்டுமே நமக்கு சௌக்கியமாக இருக்கணும். இந்த வார துவக்கத்தில் இந்த குருவும் சந்திரனையும் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. திருதிய திதியுடைய சாரபலமும் நமக்கு ஒத்துழைப்பை கொடுக்கல. நட்சத்திரத்துடைய பாவன பலமும் நமக்கு பலனை தரல. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும். மற்றவாள்கிட்ட பேசுகிறச்ச கூட நம்ம பேசுகிறது சரியா, இது அவளுக்கு மனசை புண்படுத்துமாங்கிறத நாம் மனசுக்குள்ளே கொண்டு வந்து நாமளே கேள்வி கேட்டுட்டு ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பேசணும். எந்த ஒரு காரியத்தையும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நிதானமாகவும் பக்குவமாகவும் தெளிவாகவும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நாம் செய்கிறச்ச காரிய சித்தி கண்டிப்பாக நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 54% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 4. ஓம் நமோ நாராயணாய. கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் சாதும யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான 4 கிரகங்கள் நமக்கு ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்கோ. புதன்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்கோ. மற்ற 5 நாளும் நமக்கு போகிறதே தெரியாது. எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பார். எல்லா காரியம் நமக்கு கைகூடி வந்துடும். ராகுவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள், வெளிநாடு வெளியூர் போகிறவாளுக்கெல்லாம் நல்லா சௌக்கியத்தை உண்டு பண்ணும். செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால பூமி யோகம் கிடைக்கும். நமக்கு சொந்த வீடு மனைகள்லாம் வாங்கலாம். சில பேர் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக நிலங்கள்லாம் வாங்கி போடணும்னு யோசனை பண்ணிட்டு இருப்பா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பணத்தை வச்சுட்டு தவிச்சுட்டு இருப்பா. சில பேர் இந்த பணத்தை என்ன பண்ணுறது, நிலம் வாங்குறதா அல்லது வேறு எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இல்லை யாருக்கா கடன் கொடுக்கறதான்னு நினைப்பா. அதனால் எதையும் நினைக்க வேண்டாம். இந்த வாரம் ஏதாவது வீடுலாம் ரொம்ப விலை குறைச்ச விலையில் கிடைக்கும், வாங்கி போட்டுருங்கோ. எல்லாமே சௌக்கியமாக இருக்கும். புதனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. ராகுடைய சஞ்சாரமும் குருவுடைய சஞ்சாரமும் புதனுடைய ஆதிக்க பலமும் சனியுடைய ஸ்திரபலமும் நன்னா இருக்கிறதுனால ஆயுஷ் பலம் ரொம்ப நன்னா இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 97% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் சுபத்த யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. திருதிய திதியில் அனுஷ நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆகாத. எப்போவுமே ஜாதகத்தில் பார்த்தா சனியும் சூரியனும் சேர்ந்துருக்கக்கூடாது. பிதா பித்ரு தோஷம்னு சொல்லுவேன். அப்பா பிள்ளைக்குள்ளே எப்போவுமே சண்டை சச்சரவுகள் லேசாக இருக்கும். அது சண்டைன்னு நம்ம எடுத்துக்கப்படாது. விட்டு கொடுத்து போனால் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். இந்த வெளியூரில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்ல விதமாக அம்மா அப்பாட்ட பேச மாட்டா. அவள் உடனே பார்த்தாக்கா அம்மா அப்பாவுக்கு மன வருத்தங்கள் உண்டாகும். இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு அது கொஞ்சம் சற்று அதிகமாகும். அப்படிலாம் இருக்கப்படாது. அம்மா அப்பா தான் முதல் தெய்வம். அவளை எப்போவுமே காலத்தொட்டு சேவிக்கணும். அந்த அளவுக்கு மனசை நாம் தெளிவாக வச்சுக்கணும். 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருக்கிறதுனால 3 கிரகங்கள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்குது. அதை வச்சு இந்த வாரத்தை நாம் சுபிட்சமாக கொண்டு போக முடியாது. 4 நாள் எதுலேயுமே நாம் கவனமாக இருக்கணும். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 4 நாள் நம்ம அப்படியே பக்தியிலையும் பிரார்த்தனையிலையும் மௌனமாகவும் இருந்து, மௌனமாக இருக்கணும், யார்ட்டையும் பேசாமல் இருக்கணும்னு கிடையாது. காதில் வாங்கி நம்ம பேசணும். ஒருத்தர் என்ன சொல்ல வர்றா, அவள் என்ன சொல்ல போகிறாங்கிறத
நாம் யூகம் பண்ணி அதுக்கு பிறகு பேசினால் நமக்கு பிரச்சனை வராது. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 49% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய். கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் அரூபவ யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 5 கிரகம் மட்டும்தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. எப்போவுமே ஸ்திரபலம் வேணும். ஸ்திரபலத்தை தரக்கூடியது குரு பகவானும் சனி பகவானும். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருந்தாலும் கூட, திருதிய திதியாக இருந்தாலும் கூட நமக்கு சாதகமான நிலை இல்லை. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த 3 நாள் எதுலையுமே நாம் சற்று நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும். ராகுடைய சுழற்சி நன்னாளில் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை நாம் யோசித்து செய்யணும். வியாபாரிகள்லாம் நல்ல பல முறை யோசித்து நம்ம அந்த கொஞ்சம் கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது. பூமி யோகம் இருக்குது. இந்த வாரம் பூமி யோகத்துக்கு நல்ல உகந்த வாரம் இது. சில பேர் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்லாம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பா. நான் நல்ல நேரம் பார்த்து நல்ல நாளை பார்த்து இந்த புதன்கிழமை அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை போய் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த பத்திரப்பதிவுலாம் நம்ம செய்துட்டு வந்துடலாம். வியாபாரிகளுக்கெல்லாம் மேன்மையான நேரம் இல்லைனாலும் கூட வியாபாரம் மங்கி போகாது. வியாபாரம் நல்லா தெளிர்ச்சியாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தாக்கா அப்படியே சோர்ந்து போவோம். காரணம் செவ்வாயுடைய சுழற்சி சற்று தடுமாற்றம், அதான் நிதானம் இல்லாத நிலைன்னு பேர். அதே நேரத்தில் சந்தனுடைய சுழற்சியும் சற்று தடுமாற்றமாக இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 49% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய். துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் வேதம யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. அதிமுக்கியமான 5 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால குருவுடைய சுழற்சி நன்னா இருக்குது. குழந்தை பாக்கியம், சில பேர் சந்தான பாக்கியம் ரொம்ப வருஷமாக போராடிகிட்டே இருப்பா. சில பேர் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகிருக்கும், 4 வருஷம் ஆகிருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு மனசு தவிச்சுன்னு இருப்பா. அவளுக்கெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணிடுவார். இந்த வாரத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்ற வாரம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ராகுவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால வியாபாரிகள்லாம் நன்னா மேன்மையாக இருப்பா. மகசூல்லாம் நன்னா இருக்கும். விவசாயிகளுக்கெல்லாம் ஏற்ற வாரம்னு சொல்லலாம். எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் இது. இந்த வாரத்தில் சனியுடைய சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறது. ரொம்ப நாளாக சில பேருக்கு இந்த தலைவலி, கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த சரீர உபாதைகள்லாம் நிறைய பேருக்கு சில பேருக்கு அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அவளை தான் கிரக சஞ்சாரம் நன்னா இருக்கிறதுனால சரீர உபாதைகள்லாம் நீங்கும். சில பேருக்கு மருந்தே வாழ்க்கையாக இருப்பாள். அவள்லாம் அந்த மருந்தெல்லாம் அளவோடு சாப்பிட்ற நிலைகள் இந்த வாரம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். எதிர்பாராத நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. குழந்தைகள்லாம் நல்லா குதூகலமாக இருப்பாள். வெளியூர் வெளிநாடுலாம் போயிட்டு வரலாம். டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும். காரணம் ராகுடைய சஞ்சாரம், குருவுடைய சஞ்சாரம், புதனுடைய சஞ்சாரம், சனியுடைய ஆதிக்க பலம், குருவுடைய பவன பலம், இதெல்லாம் நமக்கு ஒன்று சேர்ந்து எல்லா வகையிலையும் நன்மை நடக்கக்கூடிய வாரம் இது. குரு பகவான் அப்படியே பார்த்தா மெல்ல மெல்ல நான் அட்டமத்திலேருந்து பாக்கியத்துக்கு போய் சேரப்போறா. 28/5 28/5 இப்போ மே மாதத்தில் 28/5 போய் சேரப்போறா. அதுவும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இருந்தாலும் சுக்கிரனுக்கு குரு கெட்டவன் இல்லையா, கெட்டவன் போய் மறையில் பாக்கியத்துக்கு போகிறான். அதில் நமக்கு நல்ல ஒரு பலன் பகவான் தரத்தான் செய்வார். ஜாதகத்தில் பார்த்தா குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நிற்கப்படாது. சேர்ந்து நின்னால் அவளுடைய உழைப்பு பலன் மற்றவாளுக்கு தான் போய் சேருமே தவிர அவளுக்கு இருக்காது. ஜாதகத்தில் அதுவும் பூர்வ புண்ணியத்தில் போய் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நின்று அதோட சனி நின்றுட்டா இவள் என்ன உழைப்போ அந்த உழைப்பெல்லாம் மற்றவாளுக்கு போய் சேரும். இவன் அப்படியே மெழுகுவத்தி மாதிரி அப்படியே வாழ்க்கை ஓடிகிட்டே இருக்கும். அது கூட ஒரு வகையில் திருப்தி தான். காரணம் என்னென்னா மற்றவா சந்தோஷப்படுறதை பார்த்து தான் சந்தோஷப்படுறது தான் உண்மையான சந்தோஷமான நிகழ்ச்சியை தவிர அதை நம்ம ஒரு கெடுதல்னு எடுத்துக்கப்படாது. இந்த வாரத்தில் எல்லாமே சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் போகக்கூடிய வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 98% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ஏற்றமான வாரம்னு சொல்லலாம். வியாபாரிகள்லாம் ரொம்ப சௌக்கியமாக இருப்பா. சின்ன வியாபாரிகள்லாம் பெரிய லெவலில் பொருளாதாரம்லாம் வாங்கி நல்லா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உணவு தொழில் பண்ணுறவா, கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல சௌக்கியமான நேரம்னு சொல்லலாம். கலைத்துறையில் பார்த்தாக்கா சில பேருக்கு அந்த பின்னடைவு சில பேருக்கு தான் இருந்திருக்கும். அவளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 91% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வார துவக்கம்
சுகந்தன யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் நமக்கு தடை இல்லாமல் நடக்கும். ராகுவுடைய சுழற்சி நன்னா இருக்குது. புதனுடைய அம்சமும் நன்னா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான வாரம்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் ராகுவுடைய சஞ்சாரத்தினால நன்னா இருக்கிறது. சனியுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்கிறதுனால உடல் உபாதைகள்லாம் சௌக்கியத்தை தரும். சில பேர் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் யோசனை பண்ணிகிட்டே இருந்திருப்பா. இப்போல்லாம் சட்டுன்னு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நன்னா இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். குருவுடைய பலம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறது. சனியுடைய பலம் நன்னா இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் செவ்வாயுடைய ஆதிக்க பலம், அம்ச பலம், யோக பலம், கீர்த்தி பலம் 4 ஒன்று சேர்ந்ததுனால நமக்கு எதிர்பாராத நன்மைகள். அதாவது குடும்ப வாழ்க்கையில் பார்த்தாக்க அந்த சண்டை சச்சரவு பிணக்குகள் இடையூறுகள் இதெல்லாம் நீங்கி குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பா. குழந்தைகள்லாம் அம்மா அப்பா பேச்சை கேட்பா. பெரியவாள்லாம் நல்லா இணக்கமாக இருப்பா. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 86% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் சுபகீர்த்தி யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. திருதிய திதியில் அனுச நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான 4 கிரகங்கள் குரு பகவான், சனி பகவான், கேது பகவான், சுக்கிர பகவான் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால நன்மையே வீடு வந்து சேரும். சனியுடைய பாவம் நன்னா இருக்குது. கீர்த்தி பலம் நமக்கு கிடைக்கும். சனியுடைய பலம் நன்னா இருந்தாலே சரீர உபாதைகள்லாம் நமக்கு வராது. இப்போ பார்த்தாலும் தலைவலி அப்படியே மண்டை குடைச்சலாக சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் காத்தால எழுந்திருக்கிறச்சியே சோர்வாக எழுந்திருப்பா. இன்னிஷத்தை படுத்து தூங்கலாமே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் இந்த வாரம் ஓடி போயிடும். மனசு நல்லா தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கிறச்ச எடுத்த காரியங்கள் நமக்கு நல்ல சித்தியாக இருக்கும். நல்லா சுறுசுறுப்பாக எறும்பு போல் சுறுசுறுப்பாக இருந்து இந்த வாரத்தில் எல்லா காரியத்தையும் செய்வா. வியாழக்கிழமையும் சனிக்கிழமை 2 நாள் மட்டும் நாம் கவனமாக இருந்தால் போகிறோம். எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பா. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 90% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. ஓம் நமோ நாராயணாய். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் மதீஷன யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. சரியில்லையே, 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்குது. அதிமுக்கியமான கிரகங்கள்லாம் சரி இந்த வாரத்தை விட்டுருவோம், இவாள் அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது. ராகுவுடைய சுழற்சி நன்னா இல்லை. கொடுக்கல் வாங்கல்லாம் நம்ம எதுலையுமே நிதானமாக இருக்கணும். வியாபாரிகளுக்கு ஏற்ற வாரம்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் வியாபாரம் நடக்காமல் இருக்காது, நடக்கும். அதே நேரத்தில் பொருளாதார சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கலைத்துறையில் உள்ளவெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்கிறச்ச எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பா. பெண்களுக்கெல்லாம் சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சோர்ந்து போயிடுவா. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 47% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6. ஓம் நமோ நாராயணாய். மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ஆர்ஜித யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான 5 கிரகமான ராகு பகவானும், குரு பகவானும், கேது பகவானும், சுக்கிர பகவானும், சூரிய பகவானும் நமக்கு எல்லா காரியங்களையும் சித்தி பண்ணி கொடுக்குறா. சூரியனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மையே நமக்கு நடக்கும். ராகுவுடைய சுழற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். குருவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால புத்திர சோகம், புத்திர தடை இதெல்லாம் இருக்காது. இந்த திருமண தடையெல்லாம் நீங்கி கல்யாணங்கள்லாம் கைகூடி வந்துடும். ராகுவுடைய சுழற்சி அதோடு மட்டும் இல்லாமல் சனி பகவான் நன்னா இருக்கிறதுனால தன்னம்பிக்கையும் மனசு நல்லா தெளிர்ச்சி இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து சேரக்கூடிய வாரம் இது. கலைத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் பெரிய அதிகாரிகள்கிட்டலாம் பாராட்டுதல்கள்லாம் கிடைக்கும். 100%க்கு 94% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. இந்த வாரத்தில் சௌக்கியம் ஏற்பட்டுச்சுன்னா கன்னியா ராசிக்காரா, துலா ராசிக்காரா, தனுர் ராசிக்காரா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அருகாமையில் திருவையாறுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புது அக்ரஹாரத்தில் பட்டாபிராமரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. பகவானை சேவிச்சுட்டு வரச்ச உங்களுக்கு எல்லா சக்தியும் பகவான் தந்துடுவார். அதாவது சகல விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். அவசியம் போயிட்டு வாங்கோ.